இளைஞர்களுக்கான செய்தி 19. 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 3வது இறைவசனம். நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுளம். ஒவ்வொரு சந்ததியிலும் வாழும் கிறிஸ்தவ வாலிபருக்கும் யோசேப்பின் வாழ்வு சவாலானது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஒரு உண்மையான ஹீரோ இவன்தான். இவன் வாழ்க்கையில் நடந்ததுதான் என்ன? சொந்த சகோதரர்களின் பொறாமையினால் வேற்று நாட்டிற்கு அடிமையாக விற்கப்பட்டான். அங்கு போத்திபாரின் வீட்டிலே உண்மையுள்ளவனாக வேலைக்கு அமர்ந்தான். ஒரு நாள் போத்திபாரின் மனைவி தவறான காரியத்திற்கு அழைத்தாள். தவறு செய்ய சூழ்நிலைகளும் சாதகமாயிருந்த அந்த வேளையிலே யோசேப்பு சொன்ன பதில், இறைவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அவனுடைய இந்த பதிலும் தனது உடலை பரிசுத்தமாக காத்து கொள்வதில் அவனுக்கு இருந்த உறுதியும் யோசேப்பை நம் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியான ஹீரோவாக மாற்றியது. வேற்று நாடு, நல்லவனாக வாழ்ந்தால் பாராட்டவோ, தவறு செய்தால் தண்டிக்கவோ பெற்றோர், உற்றார், உறவினர் யாரும் இல்லாத இடம். அன்பிற்காக இயங்கும் இவ்வாலிப வயதிலே அழைப்பு பெரிய இடத்திலிருந்து வந்த போதிலும் நோ சொல்லி ஓட்டம் பிடித்தான் யோசேப்பு. இறைவன் அருள் பெற்ற சிம்சோனும் தாவீதும் கூட விழுந்த விபச்சார காரியத்திலே சாதாரண வாலிபன் யோசேப்பு வெற்றி பெற்றான். தவறான காரியத்திற்கு அழைத்தவர் மன்னர் என்றவுடன் உரியாவின் மனைவி கூட மௌனமாகிவிட்டாள். ஆனால் யோசேப்போ, எஜமானியானால் என்ன? ஆதாரத்திற்கு என் சட்டை சிக்கி நான் மனிதன் முன்பு மாட்டிக்கொண்டாலும் என்ன? என்னை பார்க்கும் தேவனுக்கு முன்பாக என் இருதயமும் சரீரமும் என்னுடைய உடலும் உள்ளமும் தூய்மையாக இருந்தால் போதும் என்ற முடிவுக்கு வருகிறான். இளைஞனே, உன்னுடைய நடத்தை எப்படி இருக்கிறது? மனிதருக்கு முன்பாக ஆதாரம் கிடைக்காமல் மறைத்துவிட்டு தேவனுடைய கண்களுக்கு முன் பாவம் செய்ய துணிந்து விட்டாயா? உன்னுடைய தனிப்பட்ட வாழ்வு எப்படி இருக்கிறது? நீ படிக்கும் புத்தகத்தில், இன்டர்நெட்டில் செலவழிக்கும் நேரங்களில் தூய்மை உண்டா? சிந்தித்துப்பார். நீ ஒரு சாதாரண இளைஞனாக இருக்கலாம். ஆனால் பாவத்திற்கு எதிர்த்து நிற்பாயானால் இன்றைய தலைமுறைக்கும் நீயே உண்மையான ஹீரோ. எத்தனை மிஸ்ஸஸ் போத்திபார்கள் வந்தால் என்ன? உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கும் தாவீதுகள் வந்தால் என்ன? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற கேள்வி உன் இரத்தத்தோடு கலந்துவிடும். பரிசுத்தம் உன் உயிர் மூச்சாய் மாறிவிடும். ஆம், சிந்தனைகள் சிறு பாவம் வந்தால் கூட அதற்காக அழுது அதற்கு எதிர்த்து நிற்கும் ரியல் ஹீரோ நீதான். ஜெபம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு பிரிக்கிறது எதன் மீதும் என் கண்ணை வைக்காதபடி என் கண்களை வீணானவற்றினின்று மறைத்து காத்தருளும். ஆமேன்.